என்ன நீ எதுக்கு தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அத்தை, அண்ணி, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லாம கொள்ளாம வந்துட்டேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க இங்க வந்துட்டு போறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் அண்ணி. நான் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நான் நின்னுட்டு இருக்கேன். என்னடி அகிலா பொடி வச்சு பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. சித்ராவை கூட்டிட்டு போறதுக்கு தான் நீ வந்தேன். என்ன சொல்றீங்க? என்ன கூட்டிட்டு போறதுக்கா? எதுக்குமா? எனக்கு சித்ரா இங்க இருக்கிறது சரியா படல அண்ணி. ஏற்கனவே கல்யாணம் நின்னு போச்சு. இந்த நிலைமையில சித்ரா இங்க வந்து இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இவ அப்பா தான் நான் சொல்ற எதையுமே காதுல வாங்காம சித்ராவை இங்க கூட்டிட்டு வந்து விட்டாரு. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு சித்ரா இங்க இருக்கிறது சரியா இருக்கும்னு படல அண்ணி. ஊர்ல இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ண சொல்றியாமா? எனக்கு இங்கதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் நல்ல வேலையில இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன். அந்த கிராமத்துல வந்து என்னால இருக்க முடியாதுமா. அங்க என்ன இருக்குன்னு என்ன கூப்பிடுறீங்க? இல்லம்மா சித்ரா, உனக்கு அந்த கிராமம் பிடிக்கல, டவுன்ல தான் வேலை பார்க்கணும்னா பேசாம ஒரு ஹாஸ்டல்ல தங்கிடுமா. இல்லைன்னா ஒரு வாடகை வீடாவது எடுத்து அம்மாவும் வந்து இருக்கேன். ஆனா இங்க தங்குறது எனக்கு சரியா படலமா. அண்ணி, பொண்ணு பெத்தவங்க நீங்க, உங்களோட மனநிலைமை எனக்கு புரியுது. ஆனா சித்ராவையும் நினைச்சு பார்க்கணும்ல. சித்ராவை நினைச்சு பார்த்ததுனாலதான் நான் அவளை இன்னைக்கு கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். சித்ரா, எதுவும் பேசாத. நீ வேலைக்கு போனதெல்லாம் போதும். கிளம்பி வா, வீட்டுக்கு போலாம். முடியாதுமா. இங்க பாருமா சித்ரா, ஒன்னு கிளம்பி வா, இல்ல வேலை பார்ப்பனா இங்க வேற ஏதாவது வீடு எடுத்து அங்கே இருக்கலாம். இல்லனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுல இருந்து வந்துட்டு கூட போய்க்குமா. சித்ரா இங்க இருந்தாதான் ஆதிக்கிட்ட பேச்சு வாக்குல இருக்க முடியும். சித்ரா ஊருக்கு போயிட்டா அப்புறம் ஆதிக்கும் இவளுக்கும் தொடர்பே இல்லாம போயிடும். இவளை அங்க போகவே விடக்கூடாது. ஏய் அகிலா, உனக்கு என்ன தெரியும்? படிச்ச பிள்ளைகளுக்கு தான் எல்லாம் தெரியும். நீ என்ன படிக்காதவ? உன் ஊர்ல இருந்துட்டா. இவ என்ன அப்படியா? படிச்சிருக்கா, 4 இடத்துக்கு வந்து போனா தானே. இந்த டவுன்லயே அத்தை வீடு இருக்கும்போது அவ எதுக்கு வேற எங்கேயோ தங்கி வேலை பார்க்கணும்? பேசாம போடி. அத்தே, உங்களால தான் அவ இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. இல்ல, என்ன சவுண்ட் ஒயருது? பின்ன கல்யாணம் ஆகாத பிள்ளை இந்த வீட்ல வந்து இருக்கா. ஊர்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேச்சு பேசுறாங்க தெரியுமா? அந்த ஏச்சு பேச்சுக்கெல்லாம் நான் ஆளாயிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் நீங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேலலாம் நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. சித்ரா ஏன் மோவ, அவளுக்கு என்ன வேணும் வேணான்றது எனக்கு தெரியும். ஏய் பாடி கிளம்புடி. முடியாதுமா. இப்ப ஊர்ல என்ன சொல்லிட்டாங்கன்னு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி, தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. ஊருள்ள என்னெல்லாம் பேசிக்கிறாளோ தெரியுமா? இங்க ஏதோ ஒரு பொண்ணு வந்து தங்கி இருந்தாலாமே, அதான் அந்த டீச்சரு இங்கதான் தங்கி இருந்தாலாம். அவளுக்கும் ஆதி தம்பிக்கும். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. அவங்கள நமக்கு தெரியும், ஊர்ல இருக்கிறவங்க அப்படிதான் நீ பேசிக்கிறாங்க. ஆதி தம்பியும் அந்த டீச்சர் பொண்ணும் காதலிக்கிறாங்களாம். அதனாலதான் சித்ராவுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்கன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க அண்ணி. ஊர் வாய மூட முடியுமா? இதுக்கு மேலேயும் இவ இங்க இருக்கிறது சரி கிடையாது. சித்ரா வா, வீட்டுக்கு போலாம். அண்ணி, இவ்வளோ நாளா இத மனசுல வச்சுக்கிட்டு தான் இருந்தீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்லை அண்ணி. என் பையனை பத்தி எனக்கு தெரியும். இப்ப அதனாலதான் நாங்க கல்யாணம் நிறுத்தணும்னு ஊர்ல பேச்சோ. ஆமாங்க அண்ணி. மாமா காதலிக்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு பார்த்தா கடைசியில ஊருக்கே தெரியும் போலயே. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு எங்கேயாவது அவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா? அத்தை, அம்மா சொல்றதெல்லாம் பொய். மாமா ஏதோ போனா போதேன்னு உதவி பண்ணிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்கன்னு அம்மா வந்து இங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி, இவ்வளவு நாள் இதுதான் மனசுல வச்சுட்டு இருந்துக்கீங்க. ஊர்ல இருக்கிறவங்க நம்பலாம், இத காரணமா காட்டி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்றதை நீங்க நம்பலாமா? இங்க பாருங்க, இப்போ சொல்றேன், சித்ரா தான் இந்த வீட்டுக்கு மருமவா. வர்ற முகூர்த்தத்திலே அவங்களுக்கு கல்யாணம். ஜாதகம் பொருத்தம் எதுவும் வேண்டாம். எவ்வளவு ஒருத்தி என் வீட்டுக்கு மருமகளா? என் அண்ணன் பொண்ணுதான் என் வீட்டு மருமவா. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ணன்ட்ட பேசி வர சொல்றேன், இங்கேயே கல்யாணத்தை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் சித்ரா இங்க இருக்கலாம்ல.
அண்ணி, எதுவா இருந்தாலும் ஆதி தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஆதி என் பையன், அவன் என் விருப்பம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான். நான் சொன்னதுதான் முடிவு, இதுதான் நடக்கும். எவ்வளோ ஒருத்தில இந்த வீட்டு மருமகளாக நான் விட மாட்டேன். நீங்க நிம்மதியா இருங்க. அண்ணனை நான் போன் போட்டு வர சொல்றேன். குட் மார்னிங் மேம். என்ன மேம், சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏய், நான் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா உனக்கு என்ன? சாரி மேம், ஆக்சுவலி நான் எதுக்கு வந்தேன்னா, எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் ஐடி கார்டு வந்துடுச்சு மேம். ஸோ அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எல்லாரும் வந்து ஒன்றா அசம்பிள் ஆனிங்னு கொடுத்துடலாம். எனக்கு எதுக்கு ஐடி கார்டு? ஐடி கார்டு எம்ப்ளாயீஸ்க்கு மட்டுமா இல்லை ஓனர்ஸுக்குமா? இல்லை மேம், எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான். பிரகாஷ் சார் அண்ட் ராஜசேகர் சாருக்கு ஐடி கார்டு வரல, அவங்களுக்கு ஸ்பெஷலாக பிரிண்ட் பண்ணுறாங்க. ஆதி சாருக்கு? ஆதி சாருக்கும் தியா மேம்க்கும் ஐடி கார்டோட கலர் மட்டும் சேஞ்சாக இருக்கும். எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் ஒரே கலர் ஐடி கார்டு மேம். என்னது, மாமாவுக்கும் தியாவுக்கும் ஒரே கலர் ஐடி கார்டு, எம்ப்ளாயீஸ்க்கும் வேற கலர் ஐடி கார்டா? என்ன, எதுக்கு இப்படி பண்றாங்க மேம்? ஆதி சார் ஒன் ஆஃப் த ஓனர், தியா மேமும் அப்படிதான். ஸோ அதனால அவங்க 2 பேரோட ஐடி கார்டு மட்டும் வேரியபிளா இருக்கும் மேம். ஏய், இந்த பிளான் எல்லாம் நீ தான் போட்டியா? இல்ல மேம், நான் போடல. மேனேஜ்மெண்ட் சொல்றது தான் மேம் நான் செய்றேன். ஏய், நான் யாரு தெரியுமா? தெரியும் மேம், ஆதி சாரோட மாமா பொண்ணு. அதுதான் இல்ல, நான் ஆதி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் பொண்ணு. இன்னும் 2 நாள்ல எங்களுக்கு கல்யாணம். நான் ஆதியோட வைஃப். என்ன சொல்ற? இவளுக்கும் ஆதிக்கும் கல்யாணமா? இன்னும் 2 நாள் தான். 2 நாளுக்கு அப்புறம் இந்த கம்பெனி இருக்கு கீழே. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் எனக்கு கவனம். ஏன்பா கட்டிட்டு வந்துட்டீங்கன்னு என் ஹஸ்பண்ட், அவருக்கு சாரி தான் பிடிக்கும். அவருக்காக தான் நான் சாரி கட்டிட்டு வந்திருக்கேன். இன்னொரு விஷயம், இனிமேட்டுக்கலாம் என்னோட எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. மாமாவோட கேபின்ல அவர் இப்ப மாதிரி அவருக்கு நீ ஆப்போசிட்ல என்னோட சேர் போட்டுருக்கணும். என் டேபிள் அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஒரு ரூம்ல தான் இருக்கணும். அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே மேம், சார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போட சொல்லிடுறேன் மேம். அவர்கிட்டலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவர் என் ஹஸ்பண்ட். என்ன இது, பாரதிக்கு வார்த்தை ஹஸ்பண்ட்னு சொல்றா? அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்படி சொன்னாலே யானி கேட்டுப்பாங்க. நீங்க நான் சொல்ல செய்யுங்க. ஓகே மேம். ஓனர் நீங்களா? வைதவே, இன்னும் 2 நாள் தான். ஓனர் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருந்தல, அதுக்கப்புறம் நீ போவ, நான் மேல. உங்களுக்கு தெரியுமா, என் அத்தை, அதாவது என்னோட மாமியார் ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க எனக்கும் மாமாவுக்கும் 2 நாள்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் வர்ற முகூர்த்தத்திலேயே எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் செய்ய முடியாதுமா, கொஞ்சம் அது இங்கதான் இருக்கணும். இவ்வளவு நாள் என் மாமாவை மயக்கி அவரை உன் பின்னால சுத்த வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இனி அது நடக்கவே நடக்காது. 2 நாள்ல நான் அவரோட அபிஷியல் வைஃப். ஒன்றுமே கிடையாது, அபிஷியல் வைஃப். எனக்கும் அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மாமா பின்னாடி சுத்தின, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்ன்றதுனாலதான் உன்னை விட்டு வைக்கிறேன். இல்லைன்னா உன்னை எப்பவோ வேலையை விட்டு தூக்கிருப்பேன். எப்படி இனிமேட்டுக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஆதி கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவ என்ன சொல்லிட்டு போறா? ஆதிக்கும் இவளுக்கும் 2 நாள்ல கல்யாணமா? ஏன் இவ்வளவு சீக்கிரமா இந்த முடிவு எடுத்தாங்க? என்னவா இருக்கும்? ஆதி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஏய் வாளு, இங்க பாரு, யாருன்னு சொல்லு. அவ முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி இருப்பான்? உயரமா இருப்பானா, குள்ளமா இருப்பானா, கருப்பா இருப்பானா, வெள்ளையா இருப்பானா? எவனா இருந்தாலும் சரி, என் தங்கச்சி தூக்கிட்டு போனவன நான் சும்மா விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பொண்ணை கடத்திட்டு போவான்? சொல்லுவாளு, எப்படி இருந்தான்? ஒரு சின்ன க்ளூ கிடைச்சதுன்னா கூட போதும் எனக்கு. அர்ஜுன், எனக்கு தெரியல அர்ஜுன். இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது கூட இல்லை. யோசிச்சு பார்த்தா அவங்க முகம் கூட எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அர்ஜுன். இந்த விஷயத்த இதோட விட்டுடலாம். வாளு, நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஏன் காட்டி கொடுத்தா அவ ஏதாவது பண்ணுவான்னு பயப்படுறியா?
அப்படிலாம் எதுவும் இல்லை அர்ஜுன். எனக்கு அவங்க முகம் நிஜமா ஞாபகமே இல்லை. சரி விடு. எத்தனை பேர்? பையனா பொண்ணா? எதுவுமே தெரியலன்னு சொன்னா நான் மறைக்கிற விஷயம் அர்ஜுனுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். அது வந்து அர்ஜுன் ஒரு பையன்தான், ஒருத்தர் தான். ஆனா அவர் முகம் எனக்கு தெரியல. அப்போ கண்டிப்பா அவனே தான். அவனை பார்த்தா அடையாளம் காட்டுவியா? தெரியல அர்ஜுன், எனக்கு முகமே தெரியல. இங்க பாரு நிலா, கூட பிறக்கலனாலும் நீ என் தங்கச்சி. உனக்கு ஒண்ணுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். எப்பவும் நான் உன் கூட இருப்பேன். நீ எதுக்கும் பயப்படாத. அதே மாதிரி உனக்கும் அந்த ராகுலுக்கும் கல்யாணம் நடக்காது. என் உயிரை கொடுத்தாவது அந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவேன். ராகுல் எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியாது. நீ வேணும்னா அப்பாவுக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணுனாலும் தாங்கிக்கலாம். ஆனா கண்ணு முன்னாடி நீ கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியாது நிலா. என்ன ஆனாலும் சரி, ராகுலுக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அவன் நல்லவனும் கிடையாது. நீலா இங்கதான் இருக்கியா? சத்யா, உன்னை காணும் தேடிட்டு இருந்த நிலா. ஜெனிஃபர் தான் சொன்னா நீ இங்க இருக்கேன்னு. என்னது ஜெனிஃபரா? ஏன் அர்ஜுன்? இல்ல ஜெனிஃபர்னு சொன்னாலே அதான் ஜெனிஃபரான்னு கேட்டேன். அர்ஜுன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜெனிஃபர் இருக்கால, அவ எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருப்பா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார்னு. அப்படியா? அட ஆமா அர்ஜுன், ஹாஸ்டல்ல எல்லாரும் உன்னையும் ஜெனிஃபரை வச்சுதான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நிலா, நீ சொல்லு, உனக்கு எந்த மாதிரி அண்ணி வேணும்? எனக்கு அழகா மேல சொல்லு. நல்ல முடி நீளமா. அது எங்க இங்க இருக்கு? என்ன அர்ஜுன்? ஒன்னும் இல்ல நிலா, நீ சொல்லு. நல்ல ஸ்டைலிஷா இருக்கணும். அப்பதான் வெளியில போகும்போது இவங்க அண்ணி இவங்க அண்ணின்னு சொல்லிக்கலாம். பாத்தியா? அதுவும் கரெக்டு தான். நானும் அப்படிதான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன். இன்னும் கிடைச்ச பாடு இல்லை. ம், ஏன் நிலா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி இருப்பாங்களா? என் ஃப்ரெண்ட்ஸா? அப்படி யாரும் இல்லையே. சரி, உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஒன்று கார்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. ஹை, ஸ்நாக்ஸா? சரியான தீனி முட்டை. ஸ்நாக்ஸ்னு எப்படி ஓடுறா பாரு. ஏய் என்ன? என்ன? அதுதான் நான் கேக்குறேன், என்ன? ஒன்றும் இல்லை. இப்ப எதுக்கு மேடம் கோவப்படுறீங்க? ஆமா, நீங்களும் இதுக்கு என்கிட்ட பேசுறீங்க? நல்ல அழகா முடி நீளமா மாடனான பொண்ணு பாருங்க. என்கிட்ட எல்லாம் பேசாதீங்க. ஏய் நில். என்ன மேடம்? காலேஜ்னு கூட பார்க்காம ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் ஒரு ப்ரொஃபஸரா? கைய மட்டும் இல்ல, கட்டி கூட பிடிப்பேன். ஹேய் சத்யா, நீலாவுக்கு பிடிச்ச மாதிரி அவ சொல்லிட்டா. எனக்கு பிடிச்ச பொண்ணு எப்படி இருப்பான்னு சொல்லலையே. அவ குள்ளமா இருப்பா, பெரிய கண்ணாடி போட்டிருப்பா, அப்புறம் முடியும் குட்டையா இருக்கும். ஆனா அவ அழகா இருப்பா. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். ஏன்? இது காலேஜ். அப்படி பார்த்தா உனக்கு தான் தைரியம் அதிகம். ஒரு ஸ்டூடெண்டா இருந்துட்டு ப்ரொஃபஸரை அதுவும் ஓப்பன் ஸ்பேஸ்ல ஹக் பண்ணிட்டு நிக்கிற. எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? நான் கிளாஸ்க்கு போறேன். ஏய் நில்லு. தம்பி கொஞ்சம் நகருங்க. ஓகேமா, பண்ணிடலாம். யாரு இவரு? இவர் பாட்டுக்கு வந்தாரு, ரூமை பார்த்தாரு, பண்ணிடலான்ட்டு போறாரு. இங்க பாருங்க, எனக்கு அமௌண்ட்டை பத்திலாம் கவலை கிடையாது. பார்க்க நல்லா கிராண்டா இருக்கணும். பண்ணிடலாமா? சரி, ஓகே. அப்போ நாளைக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறோம். ம், சரி. அட்வான்ஸை போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுறேன். அம்மா, யார் அவரு? என்ன பண்றாங்க? உன் கல்யாணத்துக்கு வீடை டெக்கரேஷன் பண்ணேன். கல்யாணத்தை வீட்டிலே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் எல்லா ரூமு அவுட்டர் எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஆள் வர சொல்லியிருந்தேன். அதான் பார்த்துட்டு போகிறாங்க. என்னம்மா சொல்றீங்க?
கல்யாணமா? ஆமா ஆதி, உனக்கும் சித்ராவுக்கும் இன்னும் 2 நாள்ல கல்யாணம். யாரை கேட்டுட்டு முடிவு பண்ணீங்கம்மா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஆதி, என்ன சொன்ன? உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா? என்னப்பா பேச்சு இது? அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும்னு நம்புறவன் தானே நீ. இந்த விஷயத்துல இப்படி சொல்றியா? அது இல்லம்மா. இங்க பாரியா ஆதி, ஊர்ல இருக்கிறவங்களாம் என்னென்னமோ சொல்லி உன் அத்தை மனசு குழப்பி விட்டுட்டாங்க. அதனால்தான் கல்யாணத்தை இங்கேயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். 2 நாள்ல உனக்கு கல்யாணம். நீ ஆஃபீஸ் போக வேண்டாம், லீவ் போட்டுரு. இல்லம்மா, நான் ஆஃபீஸ் போகணும். அண்ட் எனக்கு இப்போ கல்யாணமும் வேண்டாம். ஆதி, என்ன சொல்ற? கல்யாணம் வேண்டாமா? இங்க பாரு ஆதி, நான் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. இது என் கௌரவ பிரச்சனை. ஒன்று உன் கல்யாணம், இல்லை இந்த வீட்டிலே எனக்கு கருமாதி பண்ணிடுங்க. அம்மா, ஏம்மா இப்படி சொல்றீங்க? இந்த கல்யாணம் என் கௌரவ பிரச்சனை. இப்போ இந்த கல்யாணம் நடக்கல, என்னை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. உனக்கு உன் அம்மா வேணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. இந்த ஈஸ்வரி வாக்கு தவற மாட்டா, கொடுத்த வாக்கையும் மீற மாட்டா. இந்த கல்யாணம் நடத்துவேன்னா வாக்கு கொடுத்துருக்கேன். என் வாக்கு மட்டும் பலிக்கல, என்னை நீ உயிரோடவே பார்க்க முடியாது, பார்த்துக்கோ. அம்மா என்ன இப்படி சொல்றாங்க? எனக்கும் தியாவுக்கும் கல்யாணமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன ஆனாலும் சித்ரா கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாது. ஆனா அம்மாவோட வாக்கையும் மீற முடியாது. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பாட்ட தான் இதை பத்தி பேசணும். ஹாய் ஆல், இன்னைக்கு வீடியோ லேட் ஆனதுக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். மண் வாசனை இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரும். தேங்க்யூ.